ஸோ வாட்ஸ் கைஸ், வெல்கம் டு தமிழ் கேமிங். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜிடி சன்ரைஸ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 3 வரைக்கும் போட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டேன், போயிட்டு மணி ஏற்றின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வெப்பன்ஸ் ஸ்பான் லொகேஷன்லாம் பார்த்து எல்லாத்தையும் தூக்கின்னு வந்துட்டேன். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் மிஷின் தான் அங்கே போயிட்டு இருக்கணும். அப்பா, இந்த மிஷினா வாடா வாடா தலை, இவன் தாங்க இங்கே சிரிப்பே வாங்கலாம். இந்த பிக் ஸ்மோக் என்ன பண்ணுவான்னு வாங்கலப்பா, காட்டுறேன் நானே இருங்க. அப்படியே இட்டுன்னு போவோம். ஊர் ஊரா புளிய மரம் எதனா பாட்டு பாடுங்க, உக்காந்தா என்ன வரும்னு கமெண்ட்ரியில் தான் சொல்லுங்க. அப்படியே இப்படி வந்து இப்போ பிக் ஸ்மோக் வந்து நம்மளை ஷூட் பண்ண சொல்லுவான். ஷூட் தானே? ஆமாம், இது ஒழுங்காக ஷூட் பண்ணணும். இதில் ஒரு புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள் எடுக்கலாம், செம்மையாக இருக்கும். புல்லட் ப்ரூஃப் தான் அது. அப்படியே வந்து அழகாக விட்டுருவோம். அப்படியே உள்ளே போயிட்டு இப்போ சுட சொல்லுவான். இப்போ நம்ம கையில் ஆமெல்லாம் கம்மியாயிடுமே, இருங்க. இப்போ இவன் சொல்லு, பாலாஸ் ஃபூலாம், பாலாஸ் வேஸ்ட்டான். சுட்டாச்சு, அதை சொல்லு. அடுத்தது இப்போ இவன் சுட போகலாம். பாருங்க, இந்த 3த்தையும் எப்படி சுடுறான்னு பாருங்கள். டோம் டோம். இவருக்கு சுடவே தெரில, வந்துட்டார் பெரிய ஆள். இப்போ நான் சுடுறேன் பெற. ஐயோ, நம்மளே ஐயோ சூட். அவ்வளோதான். அடுத்தது எங்கனாகுதா? முடிஞ்சித்துடா, கேளுங்கடா. இன்னும் ஊந்துலாம் சுடுவீங்களோ? நாங்களும் தாங்க ஊந்து சுடுவோம். ரொம்ப ஓவராக பண்ணுறேன். இரா நான் க்ரோஸ் பண்ணி எனக்கு ஊந்து சுட தெரியாத. டேய், நான்லாம் உனக்கே கற்றுக் கொடுத்ததுலாம் நான் தான். இரு, நான் இப்போ க்ரோஸ் பண்ணி ஊந்து சுடுறேன். ஓ, அண்ணன் தான். இப்போ அங்கே வச்சு பாரு, அண்ணன் தான் கற்றுக் கொடுத்ததே பிக் ஸ்மோக்கு. ஐயோ, எழுத்து குறையுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிக் ஸ்மோக்கு ஏற்றதே. அப்பா, ஓ, இந்த டேங்க்கு, இந்த ஃபியூல் டேங்க் அடிச்சு இந்த வண்டியை காலி பண்ணுமா? இதுதான் நினைக்கிறேன். இருங்க, எங்கே இது டேங்கரே தெரியல எங்கன்னு. சரி, அப்படியே சுட்டே காலி பண்ணுறோம். எங்கன்னா சுடுறோமே, எங்கன்னா பிக் ஸ்மோக்கு இவனுக்கு மேலே பற்ற போகுது. இப்போ எப்படியே அடிச்சு சுட்டுருவோம். இதை அப்படியே அடிச்சுன்னே இருக்கணும். பிஸ்டல் ஸ்கில் அப்கிரேட் ஆகுங்க. அப்படியே ஓ, கரெக்டாக டேங்கில் சுட்டோம் போல். இது ஃபஸ்ட்டே பண்ணியிருந்துக்கலாம் போல். இப்போ வீட்டுக்கு தான் எடுக்கணும். சின்ராசே, வண்டியை வீட்டுக்கு எடுப்பா. கரெக்டாக வந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு தான் இல்லை. ஓ, உன்னை வீட்டில் ஒன்றுமா ஸ்மோக்கு? என்னடா இது? நில்றா, நான் போயிடுறேன். அவ்வளோதான். அப்படியே அழகாக வீட்டில் எடுத்துன்னு போய் ஸ்மோக்கு விடுவோம். இல்லை, கேஸே வரக்கூடாது. இந்த சன்ரைஸ் எபிசோடு ஆரம்பித்ததுலேருந்தே ஸ்டெக் ஆகிங்குது, ஏன்னே தெரில. சரி பண்ணணும். நான் என்னது எதனா அது கிராஃபிக்ஸ் ஏற்றி வச்சுக்கிறேன். GTA Vice City, GTA 3 எல்லாமே ஏற்றி வச்சு கிராஃபிக்ஸ் மண்டை குழம்பி வெடிக்க இருக்கிறது. அப்பா இப்போ பிக் ஸ்மோக்கை வீட்டை விட்டோம். அடுத்த மிஷின் என்னன்னு பார்க்கலாம். போயிட்டு இப்போ நம்ம போய் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறா, இது நல்லாவே இல்லை ட்ரெஸ்ஸு, பனின்னு பேண்ட்டை மட்டும் வந்ததுலேருந்தே போட்டு சுற்றிங்கிற அப்படின்னு சொல்லுவானுங்க. டேய், சீக்கிரம் சொல்லுங்கடா, என்னால் வண்டி கூட ஓட்ட முடியலடா. இருங்க, 1 2 இல்லைனா இருங்க, அடிச்சு நிறுத்துறா. டேய், சீக்கிரம் சொல்லுங்க. இப்போ போக சொல்லுது பாருங்க. க்ளோத்ஸு போகணும் தான். எனக்குலாம் ஒரு ஷார்ட்கட் தெரியும். எல்லா இடமும் நம்மளோட ஷார்ட்கட்ஸ் தான். அப்படியே விட்டு எடு. இது ஆக்சுவலாக இது பாலாஸு டெடிட்டி. சரி வாங்க, கரெக்டாக வந்து இப்படி நிறுத்திடணும். அப்பா, இது உள்ளே போகணுமா சொல்கிறாங்க. அப்பா, இது நிறையா சொல்லி கொடுப்பானுங்க பாருங்க. அங்கே தான் சட்டை வாங்கணும். இதோ சொல்கிறானுங்க பாருங்க. நான் அழகான துணியை போட்டுனேன் வரேன். இதோ போயிட்டு நிற்போம். ஃபஸ்ட்டு முக முடியாதுன்னா போடுவோமா? ட்ரெஸ்ஸு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு வந்து 70 ரூபாய்க்கு எல்லாம் அப்படியே அதிகமாக வாங்கணும் ரேட்டுக்கு. நம்ம தான்
நல்ல வேலை தான், என்ன பண்ணுறது, வாங்கி தொலைவோம். நல்லா தாங்குது, அவ்வளோதான். இப்போ போடா, மறுபடியும் அப்படியே போயிடறான். இருங்களேன், நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து சொல்கிறேன். எப்படி நல்லாக்குதா? அண்ணன் தான் நல்லா ஜிம்முக்கு போகலான்னுக்கிறேன். இருங்க, அந்த எபிசோடில் நான் ஜிம்மு பார்க்குறேன். மிஷின் பாஸ்ட் ஆகிடுது வெளியே வந்தோடனே. அப்படியே இப்போ ஸ்வீட் மிஷினை எடுக்கலான்னு தோணுது. சரி போய் எடுப்போம். இதேமாரி நிறைய மிஷின்ஸ்லாம் முடித்தாதான் நம்ம சாண்ட்ரிஸ் பட்டுன்னு முடிக்க முடியும். அப்படியே போய் ஒரு ஸ்கிட் அடித்து இறங்கணுங்க. இந்த பைக் என்ன நான் எடுத்தேன், எப்படி இதுன்னு பாருங்கள். இந்த கிரவுண்டு இதில் இருந்தால் சரி போய் மிஷின் ட்ரிகர் பண்ணுவோம். அப்படியே போயிட்டு ட்ரைவ் பை எல்லாம் போயிட்டு பாலாஸ் அடிக்கணுங்க. இந்த மிஷினில் எல்லாருமே போகணுங்க பாலாஸ் கதையை முடிக்க. ஏங்கடா இந்த இதில் நம்ம ஒன்றும் பண்ணதில்லை, இவனுங்க தான் எல்லாம், நாங்கள் தான், நம்ம தான் அப்படின்ற கதை தான். அப்படியே இப்படி விட்டு இப்படி இல்லை மேலே ஏறி போயிடுவோம். ஐயோ எங்கேயும் போய் சொல்லுறேங்க, ஸ்வீட் எதனா கேட்டு போகிறடாப்பா, தெரியாமல் தான் ஓட்டினேன். சப்பா இப்போ பாலாஸ் இடத்துக்கு தான் போனோம். அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்தி எல்லாம் தயாரான்னு கேட்பானுங்க. இருங்க, இந்த இடம் தான் வந்துச்சு. எல்லாம் தயாரா? பாலாஸ் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் எல்லாம் தயாரா? பாலாஸ் ஸ்ட்ரீட் வந்தாச்சே, போய் அட்ரா. இப்போ கார் இழுத்து காட்டும் பாருங்க, பட்டுன்னு நம்ம போயிட்டு எல்லாரையும் சில பேர் ஏற்றுருங்க. அப்போ தான் கார் இழுத்துலாம் பட்டுன்னு முடியும். அப்படியே ஏற்றுருங்க, ஏற்றி தான் எல்லாரையும் முடிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சுது. அடுத்தது எந்த இடம் தான் அதை காட்டுது பாருங்க, அந்த இடத்துக்கு போவோம். போயிட்டு ஐயோ கார் இழுத்து வேஸ்ட் ஆகுது. அப்படியே போயிட்டு நானுங்க ஷார்ட் வாங்குற மாரி வைங்க. அவ்வளோதான். அதை பாருங்க, நான் எனக்கு ஒரு கார் டேமேஜ் கூட அவ்வளோ பாருங்க, ஒரு இடம் கூட செம்மையாக பாருங்க காரு. அவ்வளோதான் வைப்பானுங்க. அப்படியே போய் முட்டிடுங்க இவனுங்க மேலாம், இவனுங்க முடிச்சிருங்க. அவ்வளோதான். இந்த மிஷினே செம்ம ஈஸிங்க. போயிட்டு கார் இழுத்து என் கையில் ஏன்டா கொடுக்குறீங்கன்னு தோணும். ஆனால் இது செம்ம ஈஸியான மிஷின். இப்போ கேஸ் போடுவாங்க இவனுங்களை முடிச்ச உடனே. அவ்வளோதான், கேஸ் போடுவானுங்களே. இங்கே வேறு ஒரு ஸ்டார் இருக்கும். அவ்வளோதான், கேஸு ப்ரே அண்ட் ட்ரே ஷாப்புக்கு எடுக்கணும். அண்ணனது நல்லானது கல்லானது அடிக்கிறது நம்பானது. ஐயோ 2 ஸ்டாருங்க, சும்மா தான், இதெல்லாம் சும்மா தான். 2 ஸ்டார் தான் பார்த்துடலான்னு பார்த்தா போட்டு பொழந்து எடுப்பானுங்க இவனுங்க. ஆனால் எந்த கேமில் காப்ஸ் சேஸே ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும்னா GTA Vice City தாங்க. இதோ பாருங்க, இங்கே அந்த அப்படியே ராக்கெலாம் போடுவானுங்க. அதில் மாட்டிச்சுன்னா டயர் பஞ்சரு. அவனை என்னென்னலாம் போடுவானுங்க தெரியுமா? அப்படியே உள்ளே தானே விடணும். இவனுங்க சொன்னதுன்னா ஐயோ எத்தனை வந்து முட்டுறனே, அதுக்குள்ளே போலீஸ் வந்துட போகுது. அவ்வளோதான், போதும். இப்போ கரெக்டாக இங்கே வந்து அப்படியே இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இடிக்கக்கூடாது, இடித்தா போலீஸ் கேஸு. அப்படியே போயிட்டு வீட்டில் விட்டு இந்த எபிசோடை இதோட முடிச்சிக்கலாம். அது சொல்கிறாங்க பாரு. ஐயோ 2 ஸ்டார் வாண்டட் லெவலா? எனக்கு புரியல. இல்லை பிளிங்க் ஆகுது போயிட்டு. அப்படியே நம்மளும் அடிச்சுருந்துக்கலாம் கூட சேர்ந்து. அடுத்த தடவை வெப்பன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துன்னு வராங்க. இருங்க, பத்த மாட்டேங்குது. இந்த கேமே சீட்டு போடாமல் தான் ஆடலான்னு பார்க்குறேன். எல்லாம் ஏந்து போவாங்களா அப்பா. இந்த மிஷினு செம்மையான மிஷினுங்க. இதுக்கு 200 500 கொடுப்பானுன்னு நினைக்கிறேன். மிஷினு 500 நினைக்கிறேன். ஆமாங்க, 500 கொடுப்பாங்க இந்த மிஷினுக்கு. அவ்வளோதான். சரி, இன்னொரு மிஷின் போய் ட்ரிகர் பண்ணலாமா? சரி வாங்க ட்ரிகர் பண்ணுவோம். சரி, ஸ்வீட் கேர்ள் இது போயிட்டு இதோ பாருங்க, இந்த மிஷின் செம ஈஸி. ஸ்வீட் மாட்டிப்போம். இப்போ பைக்கில் போத்தாவில் பைக் அங்கே விட்டு வர வேண்டிய வேலை இருக்கும். காரும் ஸ்வீட் எடுத்துன்னு போயிடுவான். இப்போ என்ன பண்ணுறது? பைக்கிலே போய் அடிப்போம். நம்ம கையில் இல்லாத பைக்கா? பைக்கெலாம் ரோட்டுக்கு போய் தான் எடுக்கணும். அவ்வளோதான். ஐயோ ரைடர் கார் எடுத்துன்னு போயிருக்கலாம். ஐயோயோ அப்படியே ஜம்ப் பண்ணி எங்கள் கும்மாப்பட்டி வாங்க, அந்த கதை தாங்க. நீங்கள் எட்டி அந்த ஸ்னைப்பரு நான் ஒரு லொக்கேஷன் இருக்கும் பாருங்கள், நிறைய வீடியோஸில் போட்டிருப்பாங்க. GTA San Andreas விளாட்றவங்களாம் அந்த லொக்கேஷன்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க ஸ்னைப்பரு. அவ்வளோதான், நாங்கள் தான்ற மாரி இருக்கும். சூப்பராக இருக்கும், சூப்பராக அடிக்கலாம். நம்மளுக்கே துரோகம் செஞ்சானுங்க.
இருங்கடா, எங்களுக்கே துரோகம் செய்கிறீங்க, உங்களை சும்மா விடுவேண்ணா நானே. டாப்பு ஒன்று உருளை, அவ்வளோதான் காலி, அவ்வளோதான் காலி. இவர் நம்மளை அடிக்கிறாரு, இவரும் காலி, அவ்வளோதான். இருங்க, ஒருத்தவன் இருக்கிறான் எங்கேயோ ஒழிஞ்சின்னு. இருங்க, AK-47 எடுத்துன்னு போவோம். இருங்க, அப்படியே போய் போட்டால் முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கே துரோகம் பண்ணுறானுங்க. போட அப்படியே வண்டி எடுத்துன்னு ஈஸியான மிஷினுங்க அப்படியே முடிச்சிடலாம். இங்கே நிற்க சொல்லுவாங்க, கரெக்டாக வந்து இங்கே நின்றுவோம். அப்பா ஸ்வீட் எப்படியோ காப்பாற்றுச்சு. அப்படியே இவன் இந்த பொண்ணெல்லாம் காப்பாற்றிருக்கவே கூடாது. ஸ்வீட்டு தோ பாருங்க, நம்மளை சுட வரானுங்க, நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். நான்லாம் யார் ப்ரோ டிரைவர்னாலாம், ஐயோ வெறி ப்ரோ டிரைவர்னு சொல்கிறது வெறி ஏறித்துங்க இவனுக்கு. ஸோ அவ்வளோதான், சொருகுறானுங்க பாருங்களேன். இங்கே ஒரு ஷார்ட் கட் இருக்குது, இதில் போயிடலாம். முட்டிக்கிச்சு வண்டி 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 முட்டிக்கிச்சா, இவனுங்க வரானுங்களே, காப்பாற்றுங்கடா குரூஸ் ஸ்ட்ரீட்டே அப்படின்ற கதை தான். அவ்வளோதான், யாரியாஷ் இருந்த விஷயம் முடிச்சாச்சு பக்குதமாக. அவ்வளோதான், ஃபேமிலிஸ்க்காக நம்ம எது வேணால் செய்வோம். இந்த பொண்ணு கையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் மிஷின் எடுக்கலாமா? பிஎஸ் மிஷின் ஒன்று காட்டுது, அதை போய் எடுக்கலான்னு தோணுது. சரி இருங்க, பிஎஸ் மிஷின் ஆண்ட போயிட்டு எடுத்துக்கிறாங்க. பிஎஸ் மிஷின் ஆண்ட வந்துட்டோம். ஐயோ அடிக்கிறாங்க பாலஸு. ஓஜி லாக், இது ஒன்றும் இல்லை, அந்த ஜெயில் கதியை போட்டு தள்ளுற மிஷின் தான். செம்ம விரிவாக்கமாக போகும் இந்த மிஷினு. இப்போ நான் இதை முடிக்கிறது பிளானாக இருக்கிறது தெரியல. சரி வாங்க பார்த்துப்போம். ஓஜி லாக்கே பார்த்துக்கிறேன்டா. இவன் பறப்பாங்க, அவன் இருங்க பறப்பாவன். இருங்க, இதோட இதை முடிச்சிக்கலான்னு நினச்சேன். அவன் வேறு பறப்பான், எது சைடில் இருக்குவான். சரி விட்டு எடுத்துகிட்டு போவோம், வேறு வழியே இல்லை நம்ம கையில். அப்படியே போவோம். ஓஜி லாக் மிஷினோட இந்த கேம் பிளேவே முடிச்சிக்கலாம்டா. அப்பா என்னால் முடியாது உண்மையாக. இருங்க, இப்போ ஓஜி லாக்கை இங்கே வந்து ஒரு இட்டுட்டு போனோன்னு உங்கள் வீட்டாண்ட எதுன்னு வந்து காட்டுறேன். இந்த கட்சிலாம் கட் பண்ணிட்டோமா, வீட்டாண்ட போயிட்டு ஒரு வழியாக ஓஜி லாக் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே எடுத்துன்னு வந்து விடுவோம். வந்தாச்சு. ஓஜி லாக் மேலே கூப்பிடுவான் பாருங்க. ஏச்சி எங்கெங்கேயோ போகிறேன். ஏய் கன்றாவி பிடிச்சவங்க இவன். எனக்கு வேறு நான் ஒரு சேஃப்டியான ஸ்பேஸில் ஒன்று நாள். இப்போ வீட்லேருந்து இவன் தப்பிச்சிருவான், இவனை பிடிச்சி சேஸ் பண்ணணும். இப்போ போவான், நம்ம எப்படி விட்டு போவான் பாருங்களேன். இப்போ இவன் இந்த நாய் சுடாது, இதுக்கு சுடவும் தெரியாது, இப்படி வளைஞ்சிருப்பான். அவன் பூந்து எங்கேயோ போவான் அந்த நாய். இந்த பாருங்க ஏற்றி விட்டு போகுது அது. அதெல்லாம் என்னத்தான் நான் சொல்கிறது. இப்படி வருது, நம்ம அப்படி போய் கட் பண்ணுவோம். நான்லாம் யாருடா? டேய் பின்னாடி வரலான்னு பார்க்குறியா? பின்னாடி திரும்பி பாரு. பீரு. ஐயோ இப்படி திருப்புறானுங்க. போயிட்டானே மாட்டிக்கினார். அவ்வளோதான். ஐயோ எத்தனை போய் எங்கேயோ விட்டங்க. இப்போ வாடா சுறா. எங்கே இவன் வெறிய தவறா? நானும் வெறியில் இருக்கிறேன். பாருங்களேன், அவனை வாகுசே அடிச்சுக்கிறானுங்க. பறக்க போகிறோம், எங்கே போகிறதுன்னு தெரியலை. மாட்டிக்கினாரு ஒருத்தர். எல்லாரையும் ஏற்றி தள்ளிட்டு போறிய, உனக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லைங்க அவனுக்கு. அப்படியே ஏறுவோம் இது மேலே. இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போனால் ஒரு இடத்த நிற்பான், அங்கே மாட்டிச்சு தலைவரே திமிங்கலத்தானுங்கோ, இப்போ உருவாருங்கோ. டேய் யாரையும் ஏற்றி விட்டு போகிறடா நீ, அது உனக்கு தெரியலையா கண்ணுக்கு? இதில் எப்படிலாம் கட் எடுப்பான் பாருங்களேன். செம்ம ஸ்பீடு வண்டி வரும், இதில் பூந்து போவான். நம்மளுக்கெலாம் அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா இடிச்சு ஊந்துட்டானா கிளிச் ஆகிட்டானா செம்மையாக இருக்குங்க. அப்படியே இங்கே ஒரு வலை வரும், அதில் கட் பண்ணுவான். அதெல்லாம் நான் விளையாடிக்கிறேன். இதில் ஒரு சந்தில் கட் பண்ணுவான் பாருங்க, சின்ன சந்துலங்க. அதுக்கு தான் போயுமா ஓட்டணும். பாருங்க கட் பண்ணுறானா. ஐயோ வரத்துக்கு அவனே வெயிட் பண்ணுறாங்க கொல்றதுக்கு. சரி வாடா, நான் உன்னை கொல்றதுக்கு வெயிட் பண்ணுறது.
இவனை சேஸ் பண்ணி அப்புறம் காட்டுறேன். பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். எப்படியோ பார்த்தீங்களா, ஒரு இடத்த நிற்கிறானுங்க. இப்போ இந்த இடத்த என்ன பண்ணோம், நமக்கு செத்துட்டுனா அப்படியே ஃபெயில் ஆகிடும் மிஷினு. அப்படியே போயிட்டு அவனை போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இவனுங்கெல்லாம் போட்டுருங்க, இல்லைன்னா அவ்வளோதான். இப்போ போயிட்டு அவன் கையில் பேசுவானுங்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ எதனா கையில் கிடைக்கிட்டு எடுத்துன்னு போயிடுங்க, வேறு வழியே இல்லை. இப்போ போலீஸ் வந்து படக்குன்னு போடுவானுங்க. அவ்வளோதான். ஏறு 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 ஏறுறா ஓஜிலாக்கு. ஐயோ மண்டை வெடிக்குதுங்க. ஓஜிலாக்கு தள்ளி விட்டுட்டுனே. லாக்கு உயிர் போஸ்டரில் நீ அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். இப்போ வீட்டுக்கு எடுக்கணும். வீடு எவ்வளோ தூரங்குது? ஓட இருங்க, நான் கட் பண்ணி. ஓஜிலாக்கு வந்தாச்சு கிட்ட. இதான் இடம் போல். இப்படி வந்து நான் ஹெல்த்தெல்லாம் ஃபுல் பண்ண போகிறேன் மற்ற கேமிங்க்கு. இந்த கேமிங்லேயே ஹெல்த்தை கம்மியாக வச்சு தான் விளாட்ணும் போல். ஆர்மரே எடுக்கல. சீஜோட வீட்டுக்கு கீழே தான் ஆர்மர் ஸ்பான் ஆகும். சரி, இவனை இட்டு போய் விட்டுருவோம் வீட்டை, அவ்வளோதான். இப்போ எப்படியோ இவனை விட்டோம் ஓஜிலாக்கு. இதோடு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏற்கனவே 16 நிமிஷம். நம்ம அதிகமாக இப்போது ரொம்ப நேரம் பாஸ் பண்ணதுன்னா இதான். சரி, இதுவரை உங்களை இந்த விட வருது. நான் உங்கள் கேமர், தமிழ் கேமர். வட்டா மாமே டூர்.